ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் வந்துட்டு நீங்கள் சோப் மேக்கிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. ஸோ இதில் வந்துட்டு 2 டைப் ஆஃப் சோப் வந்து செய்ய போகிறோம். ஒன்று வந்து பேபி சோப்பு, இன்னொன்று வந்துட்டு கஸ்தூரி மஞ்சள் சோப்பு. ஸோ இதில் என்ன இன்க்ரீடியன்ட்லாம், பேபி சோப் வந்து ஃபஸ்ட்டு பார்க்கலாம். பீட்ரூட் அண்ட் வந்து கோகனட் அண்ட் வந்து ஆல்மண்ட், அதாவது பாதாம், இதை வந்துட்டு ஊற வச்சு வச்சுருக்கிறேன். ஏன் வந்து ஒன்றாவே ஊற வச்சுருக்கிறேன்னா, அந்த பீட்ரூட் வந்துட்டு இந்த தண்ணியிலேயே நம்ம போட்டு இது பண்ணும்போது அதோட எக்ஸ்ட்ரா தண்ணியில் சேரும். இந்த தண்ணியை அப்படியே பாதாம் பருப்பு எடுத்து ஊறும்போது இதில் இருக்கக்கூடிய நல்லா மிங்கிள் ஆகணும் அப்படின்றதுக்காக சரி மார்னிங் அப்படியே வந்துட்டு நான் அதை வந்து நல்லா ஃபைனாக அரைச்சி ஃபில்டர் பண்ணி வச்சுக்கிறேன். இது வந்து ஒரு மைல்டான ஒரு கலர் இருக்கும். பட் வந்து நம்ம சோப்பாக செய்யும்போது அந்த கலர் இருக்காது, வேறு கலர் தான் இருக்கும். சரி, வந்து கஸ்தூரி மஞ்சள் வந்துட்டு எடுத்திருக்கேன். நான் ஆன்லைனில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ வந்துட்டு எனக்கு அந்த பேக்கிங், அந்த பாக்கெட்டோட பேக்கிங் வந்து ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ கஸ்தூரி மஞ்சளோட பெனிஃபிட்டும் நிறைய பேருக்கு தெரியும். ஸோ வந்து உமன்ஸ் நிறைய பேர் வந்து இது பண்ணிகிட்ருக்கீங்க. ஆக்சுவலாக வந்து இது ஒரு கஸ்டமைஸ்டு சோப். என்னென்னா, ஒரு சிஸ்டர் வந்துட்டு பர்சனலி மெசேஜ் பண்ணியிருந்தாங்க, நான் ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறேன், எனக்கு மஞ்சள் போட்டு குளிக்கிறதுனா ரொம்ப பிடிக்கும். நான் ஒர்க்குக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் மஞ்சள் போட்டு தான் குளிப்பேன் வீட்டில் இருக்கிறதுனால. சரி, வெளியே போகிறதுனால எப்படி குளிக்கிறது அப்படின்றதுனால சோப்புக்கு மாறிட்டேன். ஆனால் எனக்கு பாத் பண்ண ஒரு ஃபீலே இல்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து குட்டி குட்டி ஹேர்லாம் வந்து ஃபேஸில் க்ரோ ஆகுது. என்னென்னா, அவங்க வந்து ஃபேஷியல் ஹேர் அவங்களுக்கு இருக்கிறதுனால தான் மஞ்சள் போட்டு குளிப்பேன், ஆட்டோமேட்டிக்காக அது உதிர்ந்துரும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ வந்து எனக்கு டர்மரிக் சோப் வந்து கிடைக்குமா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக தான் ப்ரிப்பேர் பண்ணுறேன். பட் வந்து 1 மந்த்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு தர முடியும். ஓகே, பரவாயில்லன்னு அவங்களும் சொல்லிட்டாங்க. ஸோ டர்மரிக்கோட பெனிஃபிட்டுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்கின் ஒயிட்டனிங் கொடுக்குறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து பிம்பிள், ஆக்னி, அந்த டார்க் ஸ்பாட், ரிங்கிள்ஸ் வராமையும் ப்ரிவென்ட் பண்ணும். மெயினாக வந்து இந்த டர்மரிக்கோட ஒர்க் வந்து ஒயிட்டனிங் கொடுக்கும். இன்னொன்று இந்த பாக்டீரியா அந்த மாதிரி அண்டு ரெஃப்ரெஷிங்காக வச்சுக்கும். அண்ட் வந்து நம்மளோட ஃபேஸில் இருக்கக்கூடிய பேபி ஹேர்னு சொல்லுவாங்கள்ல, அன்வான்ட் ஹேரை வந்து அதுவாகவே உதிர்றதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அன்வான்ட் பேபி ஹேர் தான் இந்த இமைமுடி அதெல்லாம் உதிருன்ட்டு நீங்கள் வந்து பயப்பட்டுக்க வேண்டாம். கஸ்தூரி மஞ்சள் சோப்பு வந்து மென்ஸ் மட்டும்தான், உமென்ஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும், மென்ஸ் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப் தான் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கிறேன். தேவையான ஆயில் எல்லாமே மெஷர்மெண்ட் எடுத்து அதை மிக்ஸ் பண்ணிக்கிட்டுருக்கிறேன். ஸோ ஒரு முக்கியமான விஷயம் வந்துட்டு, நிறைய பேர் வந்து யூடியூப்லேருந்து என்னோடய வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தது, ப்ரிப்பேர் பண்ணுற வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தோம், நிறைய பேர் வந்து சோப் வந்து அவைல் பண்ணிகிட்ருக்குறீங்க. ஒரு விஷயம் என்னென்னா, நீங்கள் வந்து இப்போ ஒரு வீடியோ பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த சோப் ப்ரிப்பேர் அப்போ தான் பண்ணியிருப்போம். உங்களுக்கு வந்து 40 நாளைக்கு அப்புறம் தான் தர முடியும், அதை புரிஞ்சுக்கோங்க. அண்டு இன்னொன்று பார்த்தீங்க அப்படின்னா, சோப் வந்து உங்களுக்கு வந்து மெல்ட் ஆகுது, சீக்கிரமாக மெல்ட் ஆகிற மாதிரி ஃபீலாக இருக்குது அப்படின்ட்டு நிறைய பேர் சொல்கிறீங்க. ஸோ வந்து புதுசாக வாங்குறவங்க இதை சொல்லுவீங்க. எப்படி அதிலேருந்து ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து பை பண்ணுறீங்க அப்படின்னா வந்துட்டு டைரக்ட் சன்லைட்டில் வைக்காதீங்க, மெல்ட் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதே மாதிரி ஈரப்பதமாக இருக்கிற மாதிரி, இந்த சோப்பு பாக்ஸில் எதுலையாவது இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா, அப்படி வந்து இருந்துச்சுன்னா கண்டிப்பாக மெல்ட் ஆகும். ஸோ ஈரம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஸோ வந்து இது மெயின் யூஸ். இந்த 2 கீப்பப் பண்ணாலே போதும். அண்ட் வந்து அதர் ஹேண்ட்மேட் சோப்பை கம்பேர் பண்ணும்போது நம்மளோட ஹேண்ட்மேட் சோப்ஸில் ஒரு 1% அளவுக்கு காஸ்டிக் சோடா வந்து கம்மியாக தான் சேர்ப்போம். ஏன்னா கொஞ்சம் இன்னும் அதாவது நான் என்னோடய வீடியோ பார்த்து தான் புரியும் எந்த அளவுக்கு கெமிக்கலை கம்மி பண்ண முடியுமோ அந்த மாதிரி கம்மி பண்ணுவோம். 40 நாளில் வந்து இந்த காஸ்டிக் சோடா வந்து ரெடியூஸ் ஆகிரும். பட் இருந்தாலும் இன்னமும் பியூராக இருக்கணுன்றதுக்காண்டி தான். ஸோ அதனால் வந்து அந்த மெல்ட் ஆகிற மாதிரி இருக்கும். நீங்கள் இந்த 2 ஸ்டெப்பு, டைரக்ட் சன்லைட் அண்ட் வந்து தண்ணி இருக்காத மாதிரி பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னாலே லாங் ஸ்டே இருக்கும். ஸோ இப்போ வந்துட்டு நம்மளுக்கு ப்ரிப்பேர் ஆகிடுச்சு. இது வந்து வீடியோனால் நான் கட் பண்ணி உங்களுக்கு போட்டிருப்பேன். ஸோ வந்து இப்போ கஸ்தூரி மஞ்சள் சோப் வந்து ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து புது ஆயில் ட்ரை பண்ணேன், அதாவது கோகோனட் ஆயில் தான். ரொம்ப நல்லா வந்துச்சு. பட் ஆயிலே 1 லிட்டர் ஹெவி ரேட்டுங்க, 300 கிட்ட வந்துச்சு. அது நிறைய பேர் வந்துட்டு இது தானே நாங்களே மிக்ஸ் பண்ணிப்போம், சோப்பு மோல்டில் தானே ஊற்றணும், நாங்களே ஊற்றிக்கோங்க, யார் வேணாம்னா தாராளமாக செய்யுங்க. என்னை பொறுத்த வரைக்கும் இயற்கையோடு இணைஞ்சிருந்தாலே போதும் அப்படின்றது தான்.
நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் புரியும் எவ்வளோ ஸ்ட்ரகிள்ஸ் இருக்குன்ட்டு. அப்பாடி அப்படின்ட்டு போட்டுட்டு ஓடிடுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, எனிவே சந்தோஷம். அண்ட் இப்போ வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப் வந்துட்டு ரெட் கலரில் இருக்கும். உங்களுக்கு எல்லாமே வந்து டவுட் இருக்கும், மஞ்சள் கலரில் தானே இருக்கும், ரெட் கலரில் இருக்குன்ட்டு. ஸோ பிஹெச் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் ஆகும். காஸ்டிக் சோடா வந்து சேர்த்துருக்கிறதுனால காஸ்டிக் சோடாவோட பிஹெச் வேல்யூ 8க்கு மேலே வரும். ஆக்சுவல் நம்மளுக்கு அந்த அளவுக்கு இருக்கக்கூடாது. அதனால தான் வந்து நம்ம 40 நாள் வச்சு இருந்து கொடுக்கும்போது அதோட அந்த பிஹெச் வேல்யூ வந்து கரெக்டாக வரும். ஸோ இப்போ இப்படி இருக்குதுங்களா, நான் வந்துட்டு நெக்ஸ்ட் டே வந்து அன்மோல்ட் பண்ணி சோப்பு காமிக்கிறேன். அது வந்து நல்லா மஞ்சள் கலர்லேயே உங்களுக்கு இருக்கும். அது வந்து க்யூராக நார்மல் நல்ல மஞ்சளாகவே உங்களுக்கு தெரிய வரும். ஸோ இப்போ வந்து இதையுமே பண்ணியாச்சு. ஸோ உங்களுக்கு வந்து கஸ்தூரி மஞ்சள் சோப்பு வந்து நீட் இருந்துச்சுன்னா வந்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்த சோப் வந்து பார்த்திங்க அப்படின்னா பேபி சோப்பு. பேபி சோப் வந்து மார்க்கெட்லேயுமா இருக்கட்டும், எங்கேனாலுமே வந்துட்டு ரேட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன் அப்படின்னா வந்துட்டு நிறைய ஆயில்ஸ் அண்ட் நிறைய பட்டர்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அதாவது நார்மலாக ஹேண்ட்மேட் சோப்பை காட்டிலும் பேபி சோப்ஸில் வந்து அந்த பர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி ஹார்ட் ஆயிலை கம்மி பண்ணிவிட்டு சாஃப்ட் ஆயிலை வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குழந்தைங்களோட ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக இருக்கணும் அண்ட் மாய்ஸ்டராக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி கிளீன்சிங் ப்ராப்பர்ட்டி கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, இந்த கோகனட் ஆயிலை கொஞ்சம் கம்மி பண்ணிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி கோகனட் ஆயில் கம்மி பண்ணும்போது வந்து இந்த ஆமணக்கு எண்ணெய், அப்புறம் ஷியா பட்டரு, ஆல்மண்ட் ஆயில், ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி வந்துட்டு சேர்த்துப்பாங்க. ஸோ வந்து அதனால தான் பேபி சோப்பே வந்து ரேட்டு அதிகமாக இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் நம்மளும் வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கிறோம். ஆலிவ் ஆயில் அண்ட் வந்து ஷியா பட்டர் அண்டு ஆமணக்கு எண்ணெய், எள்ளு எண்ணெய் அண்ட் கோகனட் ஆயில் இவ்வளோ பர்சன்டேஜ்னு இருக்கும், அவ்வளோ பர்சன்டேஜ் அண்ட் பாம் ஆயில் அண்ட் வந்து கொஞ்சமாக கீ. ஸோ இது எல்லாமே வந்துட்டு சேர்த்துருக்கேன். ஸோ குழந்தைங்களுக்குன்னு இருக்கும்போது கண்டிப்பாக 50 நாளைக்கு அப்புறம் தான் நம்ம யூஸ் பண்ண முடியும். ஆயில்ஸ் பட்டர்ஸ் இருக்கிறதுனால குழந்தைங்களோட ஸ்கின்னை நல்லா ஒர்க் பண்ணுறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வந்து நம்ம இதில் ஆல்மண்ட், கோகனட் அண்ட் பீட்ரூட் இதோட மில்க் அந்த இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது சேர்க்கும்போது இன்னமும் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் இருக்கும். ஆல்ரெடி கோகனட்டில் மில்கில் வந்து மாய்ஸ்சர் கண்டென்ட் அதிகமாக இருக்கும் அண்ட் ஆல்மண்ட்லேயும் மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அது ஒயிட்டனிங்க்கும் ஹெல்ப் பண்ணும். அதுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா பீட்ரூட்டு. ஸோ அதுலேயுமே மாய்ஸ்சர் கண்டென்ட் வந்து அதிகமாக இருக்குது அண்ட் அது ஒயிட்டனிங் எல்லா ப்ரொடெக்ஷனுக்குமே ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நலங்கு மாவு சோப்புமே அவைலபிளாக இருக்குது. நம்ம வந்து இதுவும் பேபி சோப்பு இதுவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் நலங்கு மாவு சோப்பில் வந்து பெரியவங்களும் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்துட்டு ஆலிவ் ஆயில் இந்த மாதிரி கொஞ்சம் சாஃப்ட் ஆயில் வந்து சேர்த்துருக்க மாட்டோம். இது வந்து ஸ்பெசிஃபிக்காக பேபி ஸ்கின் செஞ்சதுனால வந்துட்டு நிறைய சாஃப்ட் ஆயில் வந்து சேர்த்துருப்போம். ஆனால் அதனால தான் வந்து பேபி சோப்ஸ்னு இருந்தாலே ரேட் வந்து கண்டிப்பாக 100 கிராமே வந்து 100 ரூபி, 110 அந்த மாதிரி வந்து வந்துடும். அதுவும் ஹேண்ட்மேடுன்னும் போது இன்னமுமே ரேட் அதிகமாக தான் இருக்கும். பட் வந்து குவாலிட்டி வைஸ் வந்துட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ இப்போ வந்து ஆயில்ஸ் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் அந்த இன்க்ரீடியண்ட்டும் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண போகிறேன். இதுலேயுமே வந்துட்டு ஒரு மாதிரி லைட் அந்த பர்பிள் கலர் மாதிரி இருக்கும். ஆனால் வந்து சோப்பு செய்யும்போது நல்லா ஒயிட் ஒரு மாதிரி நல்ல ஒரு மில்கி கலர் மாதிரி இருக்கும். அதே மோல்டு விட்டு எடுக்கும்போது ஒரு மைல்டு ஆரஞ்ச் கலர், ரொம்ப மைல்டான ஒரு ஆரஞ்சு கலர் இருக்கும். நீங்கள் வீடியோட எண்டில் பார்ப்பீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். அது பிஹெச் வேல்யூ வந்து டிஃப்ரெண்ட் ஆகும்போது கலர் சேஞ்ச் ஆகும். திரும்ப நார்மல் ஆகும்போது கலருமே வந்துட்டு வேறு வரும். ஒவ்வொரு ஸ்டேஜுக்குமே வந்து சோப்போட கலர் வந்து வேறு ஆகும். ஸோ உங்களுக்கு வந்துட்டு நம்மளோட ஹேண்ட்மேட் சோப்ஸ் வந்து நீட் இருந்ததுன்னா வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய யூடியூப் சேனலில் வாட்ஸ்அப் பிஸ்னஸோட லிங்க் வந்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் வேணுமோ லிங்க்கை டச் பண்ணி கேட்லாக் விசிட் பண்ணிங்க அப்படின்னா என்னென்ன ப்ராடக்ட்லாம் இருக்கும். ஸோ அது எல்லாமே சூஸ் பண்ணி எனக்கு சென்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து என்னோடய ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் வந்துட்டு வந்துடும். அண்ட் நம்மக்கிட்ட வந்து நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் ஹேண்ட்மேட் சோப்ஸு, ஷாம்பூ, ஹேர் ஆயில், லிப் பாம், லிப் ஆயில், ஐப்ரோ அண்ட் லேஷ் க்ரோ ஆயில் இந்த மாதிரி நிறைய ப்ராடக்ட் இருக்குது. நீங்கள் கேட்லாக்லேயே ஷோ ஆகிரும். இப்போல்லாம் வந்து கஸ்டமர்ஸ்லாம் அடி தூள் கிளப்புறாங்க. லிங்க்கு சென்ட் பண்ணாலே போதும் என்னென்னது வேணும்னு சொல்லிட்டு அனுப்பிடுறாங்க. ரொம்ப சூப்பராக இருந்தது. அண்ட் வந்து என்னோடய விரல்களை பாருங்களேன், ஹென்னா வச்சுருக்கேன். எல்லாம் ரொம்ப டார்க்காக நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு. நான் அதை வைக்கிறதுக்கு எதையுமே அரைக்க ரொம்ப கஷ்டப்படலைங்க. நம்மக்கிட்ட வந்துட்டு ஆர்கானிக் ஹென்னா டிப் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ அதில் தான் வச்சுருந்தேன். ஆல்ரெடி நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கிறேன்.
ஸோ அதுவும் நீட் இருந்துச்சுன்னா வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து ரெடி பண்ணிட்டேன். இது வந்து பேபி சோப்பு பாருங்களேன், வாட்டர் ஸ்ட்ரக்சரில் நல்ல ஒரு க்ரீமியாக இருக்குது பாருங்கள். ஏன்னா வந்து இது பேபி சோப்பில் அவ்வளோ பட்டர்ஸ் அண்டு சாஃப்ட் ஆயில் அதிகமாக சேர்த்துருக்கிறதுனால. ஸோ இது இந்த கலரில் இருக்குது. அன்மோல்ட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா லைட் ஆரேஞ்ச் கலர் மாதிரி இருக்குது. நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஸோ இதையுமே ப்யூர் பண்ணியாச்சு. ஒரு 8 சோப் கிட்ட வந்துட்டு வந்துச்சு. ஸோ உங்களுக்கு வந்துட்டு மேக்ஸிமம் வந்து நியூ பார்ன் பேபிஸ்க்கு வந்து சோப்ஸ் வந்து யூஸ் பண்ணாதீங்க. நலங்கு மாவு இல்லை நார்மல் வாட்டர்லேயே வந்து இல்லைன்னா இந்த வடித்த தண்ணி இந்த மாதிரி வச்சு தான் பாத் பண்ண சொல்லுவாங்க. ஒரு 5 மந்த்து 6 மந்த்துக்கு அப்புறம் இப்போ ரெடி பண்ண இந்த பேபி சோப்பு அண்டு நலங்கு மாவு சோப்பு, நலங்கு மாவு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வச்சு நீங்கள் வந்து பாத் பண்ணலாம். இது பாருங்கள், ஒரு மைல்டு ஆரேஞ்ச் கலர் மாதிரி. இது வந்து மஞ்சள் சோப்பு. ஸோ இது மஞ்சள் கலரில் இருக்க, இன்னும் க்யூராக நல்ல ஒரு மஞ்சள் கலர் வரும். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.